வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றினையில 50வது பாடல் மருதம். பரவாயில்ல, 50 பாட்டு வந்துட்டோம். நம்ம நம்மளை பாராட்டிக்கலாம். என்ன மருதம் பாடிய இளம் கடுங்கோ, இவரோட பாட்டு இந்த ஒண்ணுதான் இருக்கு. பாலை பாடிய பெருங்கடுங்கோ மாதிரி மருதம் பாடிய இளம் கடுங்கோ வேறே வித்தியாசமா இருக்கு இல்லையா? வேற பாடல் எதுவுமே இல்லை, இவரோடது இந்த ஒரு பாட்டு தான் நற்றினையில இருக்கு. வித்தியாசமான ஒரு பாடல். ரொம்ப வேற செய்திகளை இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு செய்தியும் இந்த பாட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். பாணனுக்கு வாயில் மறுத்தது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. தோழி பாணனுக்கு வாயில் மறுத்தது அப்படிங்கிறதா இதனுடைய துறை. ஆனா இங்க தலைவி கிட்ட தோழி சொல்றா. அதாவது இந்த ஊர்ல துளங்கை கூத்து ஆடுறாங்க. துளங்கை கூத்து ஆடுதல் அப்படின்னா இந்த விழா, இந்த இது கை இது இருக்கு இல்லையா, இப்படி பிடிச்சிட்டு ஒருத்தரோட ஒருவர் கை கோர்த்து ஆடுவது துளங்கை கூத்து. நம்ம இதுல குறுந்தொகையில கூட ஒரு பாட்டு பார்த்தோம். மல்லர் குழிய விழவினானும் மகளிர் ஆடிய துலங்கையானும் யாண்டும் காணேன் மான் தக்கோனை யானும் ஓர் ஆடுகள மகளே அப்படின்னு ஆட்டுநத்தி ஆதிமந்தியோட ஒரு பாட்டு ஒண்ணு படிச்சோம். அவனும் ஒரு ஆடுகள மகன் தான், நானும் ஒரு ஆடுகள மகள் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் காவிரியில காணாம போயிடுவான். அவளை தேடி அவள் போற மாதிரி இந்த குறுந்தொகை பாட்டு ஒண்ணு படிச்சோம். அதாவது கைகளை இப்படி கோத்துட்டு ஆடுறது துலங்கை கூத்து. அந்த துலங்கை கூத்து ஆடுவதற்கு தலைக்கை கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டா. தலைக்கை கொடுக்கறதுன்னா முதல்ல கை கொடுத்து அந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறது. ஐ திங்க் கை அப்படி கோசிட்டு ரவுண்டா ஆடுவாங்க போல இருக்கு அந்த ஆட்டம். பெரும்பாலான கும்மி இது எல்லாமே ஒரு வட்டமாக நின்று ஆடுவது தானே. அதுல துணங்கையும் அப்படி வட்டமாக நின்று ஆடக்கூடிய ஒரு ஆட்டம். அப்ப அதுல தலைக்கை கொடுக்கறது அப்படின்னா முதல்ல அந்த அந்த விழாவிற்கு சிறப்பு பொருந்தியவர்கள் யாராவது முதல் கை கொடுத்து அந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வைப்பது. அப்ப அந்த ஊர்ல அந்த தலைவன் தான் தலைக்கை கொடுப்பதற்குரிய சிறப்புக்குரியவன். அவன் இப்போ அப்ப துணங்கை கூத்து பெண்கள் ஆடுவது அப்படின்னும் போது இந்த தலைவன் பெண்களிடமிட்டு ஆடுற மாதிரி இந்த பாடல்ல ஒரு இது வருது. அப்படி ஒரு இது வருது. அவன் அந்த தொடி எல்லாம் அணிந்து கொண்டு அவன் இந்த தோழி இப்ப ஒரு தெரு வழியா போறா. தெரு வழியா போய் அது வளைகிற இடத்துல, அந்த தெரு வளைகிற இடத்துல அங்க பெண்கள் நின்று இந்த ஆடல்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வசதி பண்ணியிருக்காங்க. அங்க அப்படி போகும்போது அவன் எதிர்க்க வரான். தலைவன் எதிர்க்க வந்துடுறான். ஆனா அவனுடைய வேடத்தை பார்த்து இவளால அவன் தலைவன்னு அனுமானிக்க முடியல. இவன் உன்னுடைய பசலை நன்றாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பெண் போல இன்னொரு பெண்ணை பார்த்து புகழ்வது போல அவன் சொல்லிட்டு போறான். இவ உனக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்டுடுறான். அப்படி சொல்லிடுறான். உனக்கு வெக்கம் இல்லையா, உனக்கு கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறா. இவ தலைவி கிட்ட சொல்றா, அது தலைவனுடைய பெருமையை அறியாம நான் சொல்லிட்ட ஒண்ணு, எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னே எனக்கு தெரியல, நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்படி ஒரு மருத பாடல். இந்த பாட்டு எப்படி இருக்கு? இது வரைக்கும் நம்ம இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்கல. அப்படி அவ சொன்னதுல, ஏன்னா அவன் யாருன்னு தெரியாது. நொதுமலாளன் தான் வருது வார்த்தை இதுலயே. நொதுமலாளன் யாரோன்னு நினைச்சுதான் அவன் சொல்றா. ஆனால் அது தலைவன் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அவனுடைய பெருமையை அறியாமல் நான் இப்படி சொல்லிவிட்டேனே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டு முடியுது. சோ ஒரு அழகான பாடல். அறியாமையின் அன்னை அஞ்சி குழையன் கோதையன் குறும் பைன் தொடியன் விழவு அயர் துணங்கை தழுவகம் செல்ல நெடு நிமிர் தெருவில் கை புகு கொடுமிடை நொதுமலாளன் கதுமன தாக்கலின் கேட்போர் உலர்கொள் இல்லைகொள் போற்று என யானது பசலை என்றனன் அதனெதிர் நான் இலை எழுவ என்று வந்திசினே செருணரும் விழையும் செம்மலோன் என நறுநுதல் அறிவை போற்றேன் சிறுமை பெருமையின் காணாது துணிந்தேன். நல்ல அழகான பாட்டு. அறியாமையின் அன்னை, அன்னைங்கிறது இங்க தலைவிய சொல்றது, அம்மாவை சொல்லல, தலைவிய சொல்றா. தலைவியே, எனக்கு என்னுடைய அறியாமையை நான் எப்படி நொந்து கொள்வது? எனக்கு அறியாமையினால நான் அதை செஞ்சுட்டேன். எனக்கு அவனை பற்றிய பெருமை எனக்கு தெரியும், ஆனால் அந்த நேரத்துல அவன் தான்ன்றதை என்னால ஊகிக்க முடியல, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. அறியாமையின் அன்னை அஞ்சி குழையன், காதுகளில் குழை அணிந்திருக்கிறான். கோதை, மாலைகளை அணிந்திருக்கிறான். குறும்பைன் தொடியன், பசிய அழகிய வளையல்களை அணிந்திருக்கிறான். ஒருவேளை அந்த துணங்கை கூத்துக்கு ஒரு வேடம் விடுவதை போல அவன் வேடமிட்டிருக்கிறான். அதுல தலைக்கை கொடுப்பதற்காக போகும்போது அவன் இந்த வேடமிட்டிருக்கிறான். விழவு அயர் துணங்கை தழுவகம் செல்ல, விழவு கோலம் பூண்டிருக்கக்கூடிய அந்த துணங்கை கூத்து ஆடக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நான் அந்த நீண்ட நெடிய தெருவுல, நெடு நிமிர் தெருவில், நல்லா இருக்கு இல்லையா, நெடு நிமிர் தெரு, அப்படி நீளமா இருக்கக்கூடிய நல்ல அகன்ற நீளமான தெரு. அந்த நம்ம மலைப்படு கடாமல கூட ஒண்ணு பார்த்தோம், எடுத்து வைத்தன்ன நெறி அப்படின்னு. அந்த மலையில ஏறி போற பாதையை பார்க்கும்போது அது எடுத்து வச்சது போல, அப்படி யாரோ எடுத்து சாட்சி வச்சா எப்படி இருக்குமோ அது போல, ஒரு பலகையை சாட்சி வச்சா எப்படி இருக்கும் போல
அந்த வழி வந்து தெரிஞ்சது மலையில அப்படின்னு ஒரு வரி படிச்சோம் மலைப்படக்கடாமல. எடுத்து வைத்தன்ன சிறுநெறி அப்படின்னு. அதே போல இங்க நெடு நிமிர் தெருவில், நீண்ட நல்ல அகலமான பெரிய தெரு, அதுல ஒரு வளைகிற ஒரு இடத்துல கைப்புகு கொடுமிடை, கொடுமிடைன்னா கொடுன வளைந்த அந்த ஒரு வளைஞ்ச இடத்துல, அந்த இடத்துல நின்று பெண்கள் அந்த துணங்கை கூத்தெல்லாம் பார்ப்பதற்கு, அந்த விழாக்களை பார்ப்பதற்கான ஒரு வசதி பண்ணியிருக்கிறது. அந்த வழியா அந்த இடத்துல இப்படி போகும்போது, அந்த ஒரு தெருவில் இப்படி வளைஞ்சு போகும்போது அவன் திடீர்னு எதிர்க்க வந்துடுறான். நொதுமலாளன் கதுமென தாக்கலின், திடீர்னு எதிர்க்க வரான். வரும்போது நொதுமலாளன் அப்படின்னா யாரு என்று அடையாளம் தெரியாத ஒரு புதியவன். அந்த ஊர்ல இவன் தான் அப்படின்னு அடையாளம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு புதியவனாக, அயலாளன் அப்படின்னு வச்சுக்கலாம், அயலவன். இங்க அடையாளம் யாருக்கு அந்த ஊர்ல அடையாளம் தெரியாது. புதுசா ஒருத்தர் வந்தா எப்படி தெரியும்? அது போல ஒரு நொதுமலாளன் கதுமென தாக்கலின், திடீர்னு எதிர்க்க அப்படி வந்த உடனே இவளுக்கு தோழிக்கு பக்குன்னு ஆயிடுது. யாருன்னே தெரியல, ஏதோ ஒரு வேடம் போன்றிருக்கிறான். முதல்ல அவளால தலைவன் அதுன்னு ஊகிக்க முடியல. கேட்போர் உலர்கொள் இல்லைக்கொள் போற்று என்ன, ஒண்ணு கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இந்த மாதிரி வரியே அப்படிங்கிற மாதிரி ஏதோ சில வசவு வார்த்தைகளை அவளை சொல்லிடுறான். யானது பசலை என்றனன், அவன் பெண் வேடம் போட்டிருக்கிறான் இல்லையா, அதனால ஒரு பெண்ணோட பெண் பேசுவது போல உன்னுடைய பசலை அழகாக இருக்கிறது. யானது அப்படின்னா அழகா இருக்கிறது, உன்னோட மேனையில் பூத்திருக்கக்கூடிய பசலை, உன்னுடைய பொன்னிறமான பசலை அழகா இருக்கிறது என்று சொல்லி ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் பேசுவதை போல அவன் பேசிய போது கூட எனக்கு அவன் யாருன்னு புரியல. அதன் எதிர் நான் இலை எழுவ என்றனன், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா என்று சொல்லி நான் அவனை திட்டிட்டேன். அப்ப வந்து எனக்கு தோணல. முதல்ல வந்து அவன் ஒரு பெண் வேடமிட்டு ஆணாக இருக்கிறான், யாருன்னு தெரியல. அப்புறம் இவளு, ஆனா அவனுக்கு இவளை யாருன்னு தெரியும், அதனால அவன் சிரிச்சுக்கிட்டே ஒண்ணு சொல்றான். இவ வந்து அதுக்கு பதிலா திட்டிட்டு வந்துடுறா. நான் இலை எழுவ, உனக்கு வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இப்படி பேசுறியே என்று சொல்லி நான் சொல்லிவிட்டேன். செருணரும், ஆனால் அவன் சிறப்பு என்னன்னு எனக்கு தெரியும், நான் இப்படி தெரியாம பண்ணிட்டேன். செருணரும் விழையும் செம்மலோன், செருணர்னா பகைவர்கள், பகைவர்களாலும் கூட விரும்பப்படக்கூடிய அளவிற்கு சிறந்த குணங்களை உடையவனாகிய அவனை நறுநுதல் அறிவை போற்றேன். அழகான நெற்றியை உடையவளாகிய தலைவியே, நான் வந்து அந்த நேரத்துல அப்படி நடந்திருக்க கூடாது, போற்றேன். அவனை போற்றுதல் செய்யாமல் சிறுமை பெருமையின் காணாது துணிந்தேன். பெருமையினுடைய அழகை, பெருமையினுடைய உயர்ச்சியை சிறுமைக்கு தெரியுமா எங்கேயாவது? நான் வந்து இப்படி ஒரு சின்னத்தனமா நடந்துட்டேன், எனக்கு தெரியல முதல்ல அது யாருன்னு, தலைவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ளவில்லை. யாரோ கேலி செய்கிறார்கள் என்று நினைத்து உனக்கு வெட்கம் இல்லையா, உனக்கு கேட்பவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அவன் துணங்கை கூத்தில் தலைக்கை கொடுப்பதற்காக ஆட போயிருக்கிறான் என்று அப்படின்னு இங்க வந்து சொல்றான். இது எப்படி வந்து வாயில் பாணருக்கு வாயில் மறுத்தது அப்படின்னு வேற ஒரு துறை விளக்கமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கையும் களவுமாக அவனை பிடிப்பதற்காக நான் அங்கே போனேன். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களோடும் சேர்ந்து ஆடுவதற்காக அவன் போயிருக்கிறான். அவனை கையும் களவுமா பிடிக்கிறதுக்காக நான் போன போது, இந்த மாதிரி 2 விதமான உரை சொல்றாங்க. ரெண்டையும் நம்ம பாத்துருவோம், எது பொருத்தமா இருக்கோ நம்ம எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். கையும் களவுமாக பிடிப்பதற்காக நான் போன போது அவன் என்னிடம் மறைந்து கொள்வதற்காக அவன் வேகமாக போய் வேற ஒரு தெரு வழியா வந்துட்டான். இதுவும் பொருத்தமா தான் இருக்கு, வேற ஒரு தெரு வழியா அப்படி வந்துட்டான் அவன். அப்ப நான் இப்படி போய் அவனை பிடிக்கலான்னு போனேன். ஆனா வேற ஒரு வழியா வந்துட்டு எனக்கு திடீர்னு எதிர்க்க வந்து நின்று என்னை பார்த்து சிரித்து உன்னுடைய பசலை அழகா இருக்கிறது என்று சொன்னான். ஆனால் வந்து அவனை வந்து நீ நானுடையவை அல்ல, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனால் அப்ப வந்து பெருமையுடையவன் அவன் வந்து அவ்வளவு பெருமையுடையவன், ஆனா இப்படி நடந்துக்கிறத பார்த்தா நான் அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டுமே இதுவாதான் இருக்கு, நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இது தலைவன் வந்து துணங்கை கூத்தாடுதல் அப்படிங்கிறத வந்து நிறைய பாடல்களும் ஏற்கனவே பாடியிருக்கிறது. இப்போ வந்து 1810 குறுந்தொகையில கூட ஒரு பாடல் நம்ம பார்த்தோம் முன்னாடி, ஆதிமந்தியனுடைய ஒரு பாடல் இருக்கிறது. அதனால இந்த பாடல் இப்படி தோழி தலைவியிடம் தலைவனைத்தான் வழியில் எதிர்கண்ட விதத்தை பற்றி சொல்வதாக அமைந்த ஒரு பாடல். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாடலை படிக்கல, 50 பாடல்களை நம்ம படிக்கல. சரி, அதான் இந்த பாடல். அதான் தலைவன் மேல அவர்களுக்கு அவன் என்ன செய்தாலும் அவனுடைய பெருமையை வந்து நீங்குவதாக இல்லை. நிறைய பாடல் இதை பார்த்தாச்சு. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவன் தலைவன், அவ்வளவுதான். அவன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு தலைவன், தலைவியினுடைய தலைவன். அதனால அவன் என்ன சிறுமைகள் செய்தாலும் அவனுடைய பெருமையிலிருந்து அது எதுவுமே குறைவுபடாது. அவன் பரத்தரிடம் போகலாம், இப்படி போயிட்டு வரலாம், பல நாட்கள் வராமல் வரலாம், எப்படி இருந்தாலும் அவனுக்கு உரிய இடம் என்பது உண்டு, அவ்வளவுதான். இந்த பாட்டும் அதுதான் உணர்த்துது. சரி, பாட்டை பார்த்துருவோம். அறியாமையின் அன்னை, அன்னையே இங்க தலைவியை பார்த்து தோழி சொல்ற, அன்னையே அறியாமையின் அஞ்சி குழையன், காதுகளில் குழை அணிந்திருக்கிறான், கோதை மாலைகளை அணிந்திருக்கிறான்,
குறும்பைன் தொடியன் பசிய வளையல்களை அணிந்திருக்கிறான். விழவு அயர் துணங்கை தழுவகம் செல்ல, தழுவி ஒருவரை ஒருவர் தழுவி கொண்டு ஆடக்கூடிய அந்த துணங்கை கூத்து ஆடுகின்ற இடத்திற்கு நான் போகும் பொழுது நீண்ட தெரு வழியாக நெடு நிமிர் தெருவில் கைப்புகு கொடுமிடை. கைப்புகு கொடுமிடைன்னா அந்த வளைந்த அந்த ஒரு இடத்துல நின்று பார்க்கலாம் போல இருக்கக்கூடிய ஒரு இடம், வளைந்த இடம், அந்த தெரு வளைகிற இடம். அந்த தெருவில் நின்று அங்க பாக்குறாங்க. நொதுமலாளன் கதுமென தாக்கலின், நொதுமலாடன் அறியாதவனாக ஏதிலானை போல அடையாளம் தெரியாதவனை போல அவன் வந்து திடும் என்று முன்னாடி வந்து நின்று இப்படி எதிர்கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு நிமிஷம் அப்படி கதி கலங்கி போய், உனக்கு கேட்கிறவங்க ஆளே கிடையாதா இந்த மாதிரி செய்தியே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கேட்போர் உலர்கொள் இல்லைக்கொள் போற்று என அப்படி நான் சொல்லிட்டே இருக்கும் போதே அவன், யானது பசலை, உன்னுடைய பசலை ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு மேனில் பூத்திருக்கக்கூடிய பசலை அழகுடையது அப்படின்னு சொன்னான். உடனே இவனும் யாரோ தானே அவன் நினைச்சிட்டு, நான் வந்து நானிலை, உனக்கு வெக்கம் இல்லையா இப்படி பேசுவதற்கு, வேற ஒரு புதிதான ஒரு பெண்ணிடம் பேசுவதற்கு இப்படி வெக்கம் இல்லையா என்று சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் செருணரும் விழையும் செம்மலாளன், அவன் பகைவர்களும் விரும்பக்கூடிய சிறப்புடையவன் அப்படிங்கிற அவனுடைய பெருமை எனக்கு தெரியும் அப்படின்னா கூட ஒரு சிறுமை உழக்கூடிய சொற்களை நான் பேச வேண்டியதாகிவிட்டது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நான் வந்து அதை சொன்னதுக்கு நான் இப்ப வருத்தப்படுறேன். இப்ப சொல்லிட்டு வந்துட்டேன், ஆனா இப்ப வந்து நான் அதுக்காக வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனை வந்து எப்படிலாம் பிடிச்சிலாம் கூட்டிட்டு வர முடியாது, அது நமக்கே தெரியும். அவனா வந்தாதான் உண்டு இனிமே. அவன் அப்படி போய் சுழங்கை கூத்தாடினாலோ அல்லது பரத்தறி வீட்டுக்கு போனாலோ போயெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வர முடியாது. அவனை செய்தி அனுப்பலாம் வா அப்படின்னு. முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம், குழந்தை பிறந்திருப்பதனால அவன் பரத்தியர் வீடிலிருந்து திருட்டுத்தனமாக இரவில் வருகிறான் உள்ளே அப்படின்னு. சோ அப்ப அவன் எப்படி வேணாலும் உள்ள வரலாம், அவன் எப்ப வேணாலும் போலாம் வரலாம், அதுதான் அவனுக்குரியது. அதனால அவனை கையகப்படுத்த நினைத்தது என்னுடைய தவறு, அது நான் செஞ்சிருக்க வேண்டியதில்லை, அதனால இப்படி சில வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாகிவிட்டது அப்படின்னு சொல்லி தோழி தலைவியிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. மருதத்திணை, மருதத்திணையில தான் இந்த மாதிரியான பரத்தையர் பிரிவு இதெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு திணை அது. அதனால மருதத்திணையில இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடிய இளம் கடவுள், அவ்வளவுதான். சரி, அடுத்த பாட்டு. இங்க வந்து வெறியாடல் நிகழ்கிறது. தலைவியினுடைய மேனி வருத்தம் பார்த்து வெறியாடல் நிகழ்கிறது. அவன் வரக்கூடிய வழியை நினைத்து அவள் அஞ்சுகிறாள். இந்த ரெண்டுமே ஒரே பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். தலைவன் வரக்கூடிய வழி இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அஞ்சி அவள் வருந்துகிறாள். அவனை பார்க்க முடியலேங்கிற வருத்தம், வரக்கூடிய வழியினுடைய வருத்தம், அல்லது அவனோடு ஏற்கனவே கலந்திருந்ததுனால ஏற்படக்கூடிய உடல் மாறுபாடுகள், இது எல்லாமா சேர்ந்து அன்னைக்கு ஒரு குழப்பத்தை தருகின்றது. என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு, ஏன் இப்ப திடீர்னு மாறி போயிட்டா, இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா, பாட்டுக்கு விளையாடிட்டு கிளி கடிந்து கொண்டு ஆயமோடு ஆடிக்கொண்டு இப்படி இருந்தாலே இப்ப வந்து உம்முன்னு இருக்கா, பேசாம இருக்கா, ஏதோ சில மாற்றங்கள் வந்துருச்சு முகத்திலையும் உடம்புலையும். அப்போ வேலனை அழைத்து ஒரு வெறியாட்டு வைக்கிறாள். இப்போ தலைவி வந்து சொல்றா, வந்து என்ன பண்றது, இப்போ வருகின்ற வழியும் அச்சம் தருவதாக இருக்கிறது, அன்னையும் இப்படி செய்கிறாள், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றா போல, தாய்க்கு உணர்த்துவதை போல, அறத்தோடு நிற்பதை போல இங்க வந்து கூறுவது போல இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. தோழி. சரி, பாட்டை பார்த்துருவோம். ரொம்ப எளிமையான பாட்டு தான். யாங்கு செய்வாம் கொல் தோழி, ஓங்கு கழை காம்புடை விடர் அகம் சிலம்ப பாம்பு உடன்று ஓங்கு வரை மிளிர ஆட்டி வீங்கு செலல் கடுங்குரல் ஏரோடு கணை துளி தலையி பெயல் ஆனாதே வானம் பெயலோடு மின்னு நிமிர்ந்தன்ன வேலன் வந்தென பின்னுவிடு முச்சி அழிப்பு ஆனாதே பெருந்தன் குளவி குழைத்த பாடி இருஞ்சேறு ஆடிய நுதல் கொல் களிறு பேதை ஆசினி ஒசித்த வீ ததர் வேங்கைய மலைக்கிழவோர்க்கே. கடைசி 4 வரி வந்து இந்த மலைக்கிழவோனுடைய, அந்த மலைக்கு தலைவனாகிய அவனுடைய மலைப்பகுதி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்ற வர்ணனை. பெரும் தன் குளவி, குளவின்னா காட்டு மல்லிகை, பெரிய நீண்ட காட்டு மல்லிகை கொடிகளை இந்த யானை நடந்து வரும்பொழுது அது வழியில் அது எதிர்பட்டாலும் காலால மிதிச்சுட்டு அது பாட்டு தாண்டி வரும். இப்ப பெரும் தன்னுன்னா குளிர்ச்சி, குளிர்ச்சியான அந்த காட்டு மல்லிகை கொடிகள் அங்கங்க படர்ந்து இருக்கின்றன. அப்படியே அந்த யானை நடந்து வரும் பொழுது அதெல்லாம் பார்க்காது, அந்த கொடியை மிதிக்க கூடாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதை மிதிச்சு நல்லா மிதிச்சுட்டு மேலே ஏறி வருது. குளவி குழைத்த பாடி, பான்னு நல்ல பெரிய அடி, அதனுடைய காலடிகளை வைத்து மிதித்து கொண்டு குழைத்த அந்த காட்டு மல்லிகை கொடிகளை எல்லாம் காலால போட்டு மிதிச்சு சதைச்சு அதை குழைச்சிட்டு அப்படியே நடந்து வருது. அப்படி வரும்போது இருஞ்சேறு ஆடிய நுதல் கொல் களிறு, அதனுடைய நெற்றியெல்லாம் ஒரே மண்ணு,
அது யானை மண் எடுத்து மேல அப்படி போட்டுட்டு குளிக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். மண்ணை எடுத்து யானை தன் தள்ள தானே மண்ணவாரி போட்டுக்கிறது அப்படின்னு. அது வந்து அது வேணும் தான் அது போட்டுக்குது. அது ஒரு அதனுடைய சுத்தம் செய்கிற ஒரு முறையா கூட அது இருக்கலாம். யானை தும்பிக்கையால் எடுத்து மண்ணை தன்னுடைய தலையில போட்டுக்கிறது அப்படிங்கிறது. இரம் சேறு ஆடிய நுதல். ஏற்கனவே மழை பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இப்படி அது எல்லா இடத்தையும் மிதிச்சுட்டு வர்றதுனால அதனுடைய நெற்றி ஃபுல்லா கொல்லக்கூடிய இயல்புடைய அந்த களிர், அந்த ஆண் யானையினுடைய கரிய நெற்றி சேறு படர்ந்து இருக்கிறது. பேதை ஆசினி ஒசித்த. அங்கு வழியில எதிர்படக்கூடிய பலாமரம், ஆசினி பலாமரம், பலாமரத்தினுடைய காய்களை எல்லாம் பறித்து, பேதை ஆசினி, ஆசினி மரம் வந்து பலாமரம், பேதை அது என்ன பண்ணும் பாவம், பலாப்பழம் மட்டும் எங்க காய்ச்சுதுன்னா, அது லைட்டா அந்த பழம் பழுக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த வாசனை எப்படியாவது யானைக்கு தெரிஞ்சிடும், பயப்படுவாங்க. பலாமரம் இருக்கு, பலாமரம் இருந்து காட்டு பக்கத்துல பலாமரம் வச்சிருக்கிறவங்க வந்து வந்து பலாப்பழத்துல காய் வந்துருச்சு அப்படின்னா பலாமரத்துல பயம் வந்துடும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த வாசனையை பிடிச்சிட்டு யானை உள்ள வந்துடும். அதனால இது பேதை ஆசினி ஒசித்த. அது அந்த பலாப்பழத்தை ஒரே சுருட்டி வாயில போட்டுரும் இல்லையா, அப்ப அந்த மரம் பயங்கர சேதம் வரும். இந்த காட்டுக்குளவிகளை மிதித்து கொண்டு இந்த ஆசினி பழத்தை எல்லாம் பறித்து கொண்டு வி ததர் வேங்கைய மலை, வி ததர் வேங்கைய, வேங்கை மரத்தினுடைய கிளைகள்ல இருந்து பூக்கள் எல்லாம், அந்த யானை போய் அப்படி பட்டு நிற்கும் போது வீணா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், விழக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய மலர் நன்றாக மலர்ந்து அப்படி தொட்டா அப்படி உதிர்ந்துரும் அந்த மலர். அதுதான் வி, அதனுடைய ஸ்டேஜ் அது. அப்போ இது போய் அந்த யானை போய் ஒரு தடால் போய் இந்த வேங்கை மரத்துல கிட்ட போய் நின்றுச்சுன்னா அது ஏற்கனவே விழக்கூடியதாக இருக்கக்கூடிய மலர்கள் உடனே பலன்னு அந்த யானை மேல அப்படியே உதிருது. அழகா இருக்கும். நம்ம வந்து ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு பார்த்திருக்கோம். வேங்கை வீ துருகல் காட்டிடை, அந்த பாறைகள்ல வந்து வேங்கை மலர்கள் விழுந்து பார்ப்பதற்கு புலி போல தோன்றக்கூடிய காடு அப்படின்லாம் குறுந்தொகையில படிச்சிருக்கோம். இங்க இந்த மாதிரி யானைகளும் அந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறது. கரிய சேறு படிந்த நெற்றியை உடைய ஆசினி பழங்களை எல்லாம் ஒடித்து, குளவி காட்டு மல்லிகை கொடிகளெல்லாம் கால்களில் படர அதை குழைத்து ஒடித்து, இப்படி வேங்கை மலர்கள் தன்மேல் விழும்படியாக கொள்களிர் அங்கு நடமாடுகிறது. அதுவும் தனியா இருக்கக்கூடிய ஆண் யானை என்பது ரொம்பவே பயங்கரமானது. அது வந்து கொம்பன், ஒற்றை கொம்பன் எல்லாம் சொல்லுவாங்க. அது கூட்டமா இருந்தா வேற மாதிரி யானைகள், ஆனா தனியான ஒரு யானை என்பது அச்சம் தரக்கூடியது. அப்போ தலைவன் வரகுன்ற வழியில ஏற்கனவே மழை பெய்யுது, இந்த யானை நடமாட்டம் வேற இருக்கு, இந்த அம்மா வேற இந்த வேலனையை அழைச்சிட்டு வெறியாட அழைச்சிட்டா, அவனும் வந்து நின்றுட்டான். இப்ப என்ன பண்றது நாம அப்படின்னு கேக்குறான். யாங்கு செய்வாம் கொள் தோழி, நம்ம இப்ப என்ன பண்றது, ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா மழை பெய்யுது, ஓங்கு கழை காம்புடை விடர் அகம் சிலம்ப, பெரிய பெரிய உயர்ந்து வளர்ந்த மூங்கில்களுடைய அடியெல்லாம் அதிரும்படியாக, வேங்கை மூங்கில் வந்து நல்ல உயரமா வளரும், நல்ல உயரமா வளரக்கூடிய மூங்கில்களுடைய அடியெல்லாம் அப்படியே சிலம்புது அப்படின்னா அந்த அளவுக்கு இடி இடிக்குது, மழை பெய்யுது. மூங்கில் நல்லா ஸ்ட்ராங்கா கீழே வந்து நல்லா நிலத்தை பிடிச்சி நிற்கும் அப்படியே. அது வந்து அதிரும்படியாக காம்புடை விடரகம் சிலம்ப, அந்த மூங்கில்களுடைய கழைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசும்படியாக காற்று வீசி மழை பெய்கிறது. பாம்பு உடன்று, அந்த பாம்பே, இடிக்கு பாம்பு பயப்படும் அப்படிங்கிறது நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்ல வருது. முன்னாடி ஒரு பாட்டு கூட நம்ம படிச்சோம், வேகமா இடி இடிச்சு பாம்பினுடைய தலையே அப்படி அறுத்து விடும் அப்படின்னு. பாம்பு இடி விழுந்தா எந்த ஒரு உயிரும் போயிடும் தான், ஏன்னா அது அதனுடைய எலக்ட்ரிசிட்டி இது வந்து அவ்வளவு அதிகம், சார்ஜ் அதிகம் அதுக்கு. ஆனா இங்க வந்து பாம்பை கொன்று விடக்கூடியது இடி அப்படிங்கிறது வந்து இன்னொரு பாட்டில் நம்ம முன்னாடி படிச்சோம். பாம்பு உடன்று ஓங்கு வரை மெளிர ஆட்டி, அந்த பெரிய மலையே மின்னும்படியாக அதிரும்படியாக வீங்கு செலல் கடும் குரல் ஏரோடு, வீங்கு செலல் நன்றாக கரு மேகங்கள் மழை நன்றாக நீரை எடுத்துக்கொண்டு இடி ஏறு போல கடும் குரல் ஏரோடு, பெரிய ஒரு கடுமையான குரல்ல இடி இடிப்பது போல இடிச்சு கனை துளி தலைய, ஒரு மழை துளி நல்லா பெருசு பெருசா இருக்கு, லைட்டு தூரல்லாம் இல்ல, நல்ல பெரிய மழை, நல்ல பெரிய பெரிய துளிகளை உடைய மழையை வேகமாக பெய்கிறது. பெயலானாதே வானம், இந்த வானம் என்னடான்னா இப்படி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அவன் இப்ப வர நேரம், அவன் வருகின்ற நேரத்துல இந்த மாதிரி ஒரு வழியில பாம்பு இருக்கும், அந்த மூங்கில்கள் எல்லாம் அசையும்படியாக வேகமாக ஆடும்படியாக காற்றடிக்கிறது, மழை பெய்கிறது, இடி இடிக்கிறது. அப்போ அந்த வழியும் இப்படி ஏதம் தருவதாக இருக்கிறது. இந்த வானம் மழை பெய்ய ஆரம்பிச்சு விட்டது. இந்த பெயலோடு, இந்த மழையோடு மின்னு நிமிர்ந்தன வேலன் வந்தன, இந்த மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த வேலனும் வந்துட்டான், தன்னுடைய கைகள்ல வேலை ஏந்தி மின்னலில் அந்த வேல் பட்டு தெரிக்கிறது, அந்த வேலுடைய நுனியில மின்னல் பட்டு தெரிக்கிறது. அது வேலனும் தன் கையில வேல் எடுத்துட்டு வந்துட்டான். பின்னோடு முச்சி அழிப்பு ஆனாதே, இது வந்து இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உச்சியில கட்டி இருக்கக்கூடிய
பின்னிய கூந்தலின் தலையில உச்சியில பூ சூடி இருப்பாங்களாம். அந்த பூவை எடுத்து அந்த வேலனுக்கு முன்னாடி போட்டு அதை வந்து ஒரு பறவு கடன் போல பறவு அது வந்து வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு வருது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாட்டுல இந்த மாதிரி படிக்கல. அதாவது வேலனுக்கு வெறியாட்டுவது அப்படின்னா நெல்லும் மலரும் தூவி மறி அறுத்து செங்கடம்பு மலர்களை வைத்து சிவப்பான இரத்த துளிகளை போல அந்த மலர்களை தூவி குங்குமம் இட்டு அப்படிதான் வாழ்த்து பரவுவாங்க. வேலனை அடுத்து வெறியாட்டுவார்கள். நம்ம இது வரைக்கும் படிச்சிருக்கோம். ஆனா இந்த பாட்டுல வந்து ஒரு புதிதான ஒரு வரி வருது. பிண்டு விடு முச்சி அழிப்பு ஆனாதே. இப்ப இருக்கிற கலைபுரத்துல நம்முடைய தலை உச்சியில சூடி இருக்கக்கூடிய அந்த பூவை எடுத்து பறவு கடனாக அழிப்பதும் கூட நம்மளால முடியாதது போல இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சூழல். இப்ப என்ன பண்றது? இதோட களிர்கள் உலாவக்கூடிய அந்த இடம் வழியாக அவன் வரப்போகிறான் அப்படிங்கிற அச்சமே எனக்கு வந்து இன்னும் பயத்தை தருவதாக இருக்கிறது. இப்ப என்ன பண்றது? அப்போ சொல்லிட வேண்டியதுதான், வேற வழி இல்லை. இப்போ இந்த இந்த மாதிரி வழியில அவன் வந்துட்டே இருக்கான். ஒவ்வொரு தடவையும் அவனால வர முடியாது இப்படி. அப்புறம் ஒவ்வொரு தடவையும் மாறுபாட்டுக்கு உடனே அம்மா வேலனை அழைத்து வெறியாட்டு செய்வாள். அதனால பேசாம சொல்லிடலாம், இது இந்த மாறுபாட்டுக்கு காரணம் இந்த வேலனோ அல்லது வேற எதுவோ இல்லை, இந்த தலைவன் தான் அப்படிங்கிறத சொல்லி அறத்தோடு நிற்றல் செய்வோம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அப்படிங்கிறது வந்து அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது தலைவன் சிறைப்புறமாக இருக்க பாரு, நீ வந்து ஒவ்வொரு தடவையும் இப்படி வர, எங்களுக்கு இவ்வளவு சங்கடங்கள் இருக்கு இதுல, இதை எதிர்கொள்வதில்ல. நீ பாட்டுக்கு வர போற, ஆனா இதை எதிர்கொள்வதில் எங்களுக்கு எவ்வளவு சங்கடங்கள் இருக்கு பாரு. நீ வரக்கூடிய வழியை பற்றி அச்சம் இருக்கிறது, நீ வரக்கூடிய வழியும் அச்சம் தருவதாக இருக்கிறது. அதோடு போராது, நீ எங்களுடைய தாயும் இந்த மாதிரி அடிக்கடி வேலனை வேற வரவழைச்சிடுறா, அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவான். அதனால நாங்கள் என்ன செய்வது இப்ப சொல்லு, இந்த பக்கமும் எங்களுக்கு கஷ்டம், அந்த பக்கமும் கஷ்டம், எதையாவது முடிவு செய் அப்படின்னு சொல்றது போலயும் இந்த பாட்டை எடுத்துக்கலாம். இந்த இந்த பகுதி மட்டும் வேற ஏதாவது இதுல வருதான்னு பார்க்கலாம். இங்க வந்து மரபு அப்படின்னு சொல்லி இந்த உரையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, தொல்காப்பிய பொருளதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு பாட்டை உதாரணமா காட்டுறாங்க. வேலன்வரின் தலைவியினை அவன் முன் நிறுத்தி அவள் கூந்தல் பூவை எடுத்து வீசுமாறு பறவு கடன் செய்தல் மரபாம். அவளுடைய தலைவியை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இந்த வேலன் வெறியாடும் பொழுது அவ தலையில சூடி இருக்கக்கூடிய பூவை எடுத்து கீழே போட்டு ஏதோ ஒரு வேண்டுதல் செய்யறது அப்படிங்கிறது ஒரு சடங்கு போல அதை வந்து செய்வாங்க போல இருக்கு. அது பொருளதிகாரத்தினுடைய இதுவும் இங்க இருக்கு. கடவுள் வெங்கையும் காந்தலும் வளைந்த தொடலை கண்ணி பரியலம் என்னும் அப்படின்னு தொல்காப்பியத்தினுடைய நுட்பாவையும் இங்க காட்டுறாங்க. சோ இது ஒரு புது செய்தி. இது வரைக்கும் நம்ம இந்த ஒரு சடங்குல இந்த ஒரு பகுதியை நம்ம பார்த்ததில்ல. இந்த பாடல் அதை சொல்லுகிறது. சோ அழகான பாட்டு. தலைவி கூற்றாக நம்ம என்ன செய்யறது தோழி அப்படின்னு, இப்போ தலைவன் சிறைப்புறமாக இருக்கிறான், தலைவி வருந்தி சொல்கிறாள், என்ன பண்ண சொல்ற, என்ன நான் என்ன பண்றது அப்படின்னும் போது அவன் கேட்பான், சரி ஓகே இவ்வளவு வந்து அவ கஷ்டப்படுறா, அதனால நம்ம வந்து விரைந்து இனிமேல் அவளை திருமணம் செய்து கொள்வோம் அப்படின்னு நம்ம முடிவெடுக்கணும். அதுக்குதான் அந்த முடிவை நோக்கி அவனை நகர்த்துவதற்காகத்தான் இவ்வளவும் சொல்லப்படுது. சரி, பாட்டை படிச்சிருவோம், நமக்கு புரிஞ்சிடும். யாங்கு செய்வாம் கொள் தோழி ஓங்கு கழை காம்புடை விடர் அகம் சிலம்ப பாம்புடன்று ஓங்குவரை மிளிர ஆட்டி வீங்கு செலல் கடும் குரல் ஏரோடு கனை துளி தலையி பெயல் ஆனாதே வானம் பெயலோடு மின்னு நிமிர்ந்தன்ன வேலன் வந்தென பின்னுவிடு முச்சி அழிப்பு ஆனாதே பெருந்தன் குளவி குழைத்த பாடி இழுஞ்சேறு ஆடிய நுதல் கொல் களிறு பேதை ஆசினி ஒசித்த வீ தகர் வேங்கைய மலை கிழவோர்க்கே. அந்த கடைசி 4 வரியில சொல்றது வந்து எப்படி கொல்களிறு வந்து அந்த காட்டு மல்லிகையை மிதித்து கொண்டு ஆசினி பழங்களை எல்லாம் சிதறடித்து நெற்றியிலெல்லாம் ஒரு சேரோடு போய் ஒரு வேங்கை மரத்துக்கு கீழே நிக்குதோ, அது போல தலைவியினுடைய நிலைமையும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது. ஒரு களிரால மிதிக்கப்பட்ட அந்த இடம் போல தலைவனால அவளி கொடி இந்த இன்னலுக்கு ஆளாகிறாள் அப்படியும் வந்து அதை நம்ம ஏத்துக்கலாம். சரி, அடுத்த பாட்டு போலாமா? அடுத்த பாட்டு பாலைத்திணை. அடுத்த பாட்டு வந்து பாலத்தனார் எழுதியது. இங்க தலைவன் தன்னுடைய மனசோட பேசிக்கிறான். ரெண்டு தலைவனுக்கு எப்பவுமே இந்த இந்த ஒரு டைலமா தான், பொருளிட்டணும், பொருளும் வேணும், ஆனா தலைவியோடு இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை விடவும் மனசு இல்ல, அதனால என்ன செய்வது அப்படின்னு இப்ப மனசோட பேசிக்கிறான். மனசோட பேசிக்கிட்டு இவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். மனசு சொல்லுது நீ போய் பொருளிட்டுதான் வேணும் அப்படின்னு. ஆனால் இவனுடைய இன்னொரு மனது சொல்கிறது இல்லை, பொருள் என்பது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், ஆனால் தலைவியோடு இருக்கக்கூடிய இன்பத்தை கொஞ்சம் வயசானாலும் போய் பொருளிட்டலாம், ஆனால் இளமை கழிந்து விட்டால் தலைவியோடு இருக்கக்கூடிய இன்பத்தை நுகர முடியாது. அதனால நான் முடிவு செஞ்சுட்டேன், நான் போக மாட்டேன், மனசே நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, உனக்கு சாமர்த்தியம் இருந்தா போய் பொருளிட்டிக்கோ அப்படின்னு சொல்லுது போல
இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஓரியை பற்றிய குறிப்பு, கடைய வள்ளல்களாக சொல்லப்படக்கூடிய ஓரியை பற்றிய குறிப்பு இதுல வருது. மாக்கொடி அதிரர் பூவோடு பாதிரி தூத்தகட்டு எதிர்மலர் வேய்ந்த கூந்தல் மணம் கமழ் நாற்றம் மரீயி யாம் இவள் சுனங்கு அணி ஆகம் அடைய முயங்கி வீங்கு உவர் கவவின் நீங்கள் செல்லேன். நீயே ஆழ்வினை சிறப்ப எண்ணி நாளும் பிரிந்து உரை வாழ்க்கை புரிந்து அமையலையே. அன்பு இலை வாழி என் நெஞ்சே. வெம்போர் மழவர் பெருமகன் மாவள் ஓரி கைவளம் இணையது ஆயினும் கைவளம் இயைவது ஆயினும் ஐதே கம்ம இயைந்து செய் பொருளே. வெம்போர் மழவர், வெம்மையான போரை செய்யக்கூடிய வீரர்களுடைய தலைவன் பெருமகன், அவர்களுக்குரிய மிகப்பெரிய இந்த வீரர்களுக்கு தலைமகன் ஆகிய மாவள் ஓரி, மிகப்பெரிய வல்லன்மை உடையவனாகிய ஓரி, அவனுடைய கைவளம் அளவிற்கு இயைவது ஆயினும், அவனுடைய கைவளத்தை ஒத்த பொருள் எனக்கு கிடைப்பதாக இருந்தாலும் கூட ஐதே கம்ம, அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். அந்த பொருள் வளம் எனக்கு வேண்டாம். முன்னாடி ஒரு பாட்டுல பார்த்தோம், இந்த உலகத்தையே ஒரு நாழியாக ஆக்கி அந்த நாழியில 7-8 தடவை அளந்து கொடுக்கக்கூடிய செல்வம் இருந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பாட்டு முன்னாடி ஒரு இடத்துல வந்தது இல்லையா? இங்க ஓரியனுடைய பொருள் வளமே, அவன் பெரிய வள்ளல் தன்மையுடையவன், அவனுக்கு நிறைய பொருள் இருக்கு. அந்த பொருள் வளமே எனக்கு கிடைப்பதாக இருந்தாலும், இப்ப நம்ம பொருளிட்ட போனோம்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா கூட எனக்கு அது வேண்டாம். ஐதே கம்ம இயைந்து செய் பொருளே. அது ஐதே கம்ம, அது எனக்கு அவ்வளவு பொருட்டு இல்லை, அது மென்மையுடையது, அது அப்படி ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நான் ஒரு பெரிய மதிப்பெல்லாம் ஒண்ணும் கொடுக்கல. பொருளை நீ பெரிதாக எண்ணுகிறாய், ஆனால் மனமே நான் பெரிதாக எண்ணவில்லை. சோ மனதை 2 பக்கமா வச்சு அவன் பேசுறான். ஆனா எனக்கு எது பெருசு அப்படின்னா, மாக்கொடி அதிரர் பூவோடு, மாக்கொடி கருமையான நீண்ட, இதுவும் காட்டு மல்லிகை கொடிதான், மல்லிகை கொடி. அதிரல்னா மல்லிகைக்கும் அதிரல்னு ஒரு பேர் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜாஸ்மின்ஸ் இருக்கு இல்லையா? மல்லிகையிலேயே நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்தது ஒரு காட்டு மல்லிகை, குளவி என்பது காட்டு மல்லிகை. இப்ப கூட நம்ம ஊர்ல காட்டு மல்லி பூ கிடைக்குது, வாசனையே இருக்காது, ஒரு மாதிரி செவ்வரி ஓட்டியதாக இருக்கும், சுத்தமா வாசனையே இருக்காது, ஆனா பார்க்க அழகா இருக்கும். இங்க அதிரல் என்பது மல்லிகையினுடைய இன்னொரு காட்டு மல்லிகை, மல்லிகை கொடிதானே. மல்லி கொடிதான், நம்ம செடி புதர்ன்னு நினைக்கிறோம், அது ஒரு கொடி வகைதான். அது அதிரர் பூவோடு அந்த மல்லிகை பூவையும் பொன் தகடு போல இதழ்களை உடைய பாதிரியையும் எதிரெதிராக நிறுத்தி கட்டப்பட்ட மாலை. இப்ப நம்ம 2 பூ வச்சு கட்டுவோம் இல்லையா? எதிர்க்க அப்படி வச்சு கட்டுவோம். அதுல ஒரு பக்கம் மல்லி, ஒரு பக்கம் பாதிரி, பொன் தகடு போல இருக்கக்கூடிய பாதிரி மலர் கட்டிய ஒரு மலர் மாலை. மாக்கொடி அதிரர் பூவோடு பாதிரி தூத்தகட்டு எதிர்மலர் வேய்ந்த கூந்தல். அந்த மலர் மாலையை அழகுற அவர் தன்னுடைய தலையில் கட்டியிருக்கிறாள். தூத்தகட்டு எரிந்த மலர் வேய்ந்த கூந்தல் மணம் கமழும் நாற்றம் மரீயி. அந்த கூந்தலை சூடியிருப்பதனால அவளுடைய கூந்தலில் இருந்து நல்ல மனம் வருகிறது. மணம் கமழ் நாற்றம், மணம் கமழ் வாசனை தான். இப்ப நாற்றம்ங்கிறது இன்னைக்கு வேற பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தையா ஆயிடுச்சு. மணம் கமழ் நாற்றம் மரீ, அந்த வாசனையில் கட்டுண்டு யாம் இவள் சுனங்கு அணி ஆகம் அடைய முயங்கி, தேமல் பொருந்தி இருக்கக்கூடிய, பசலை தோய்ந்திருக்கக்கூடிய அவளுடைய மார்பை தழுவி இருக்கக்கூடிய அந்த இன்பத்திலிருந்து வீங்கு உவர் கவவின் நீங்கள் செல்லேன். அவளை அணைத்துக் கொண்டு இப்படி இருக்கக்கூடிய அந்த அவளுடைய மலர் கூந்தல் சூடிய அந்த மனத்தை நுகர்ந்து கொண்டு அவளை தழுவி இருக்கக்கூடிய அந்த இன்பத்திலிருந்து என்னால் நீங்க முடியாது, நீங்கள் செல். நீயே ஆழ்வினை சிறப்பை எண்ணி நாளும் பிரிந்து உரை வாழ்க்கை புரிந்து அமையலையே. ஆனால் உனக்கு என்ன எண்ணம்? நான் ஆழ்வினை உடையவனாக இருக்க வேண்டும், பொருள் செய்து நன்றாக இந்த வாழ்க்கையை செம்மையுற வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உனக்கு இருக்கு. ஆழ்வினை உடைமை அப்படின்னா ஒரு ஆணுக்குரிய குணம், இந்த ஒரு வாழ்க்கையை சிறப்புற வாழ்வது, மிகச்சிறந்த செயல்புரியவனாக இருப்பது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு இருக்கு. நீயே ஆழ்வினை சிறப்பை எண்ணி நாளும் பிரிந்து உரை வாழ்க்கை புரிந்து அமையலையே. உனக்கு பிரிஞ்சு போய் இந்த மாதிரி ஆழ்வினை உடையவனாக உன்னை காட்டிக்கொள்ளும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் உனக்கு இருக்கு. அன்பு இல்லை, உனக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லை, அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற. இவளை விட்டு போவது அப்படிங்கிறது இயல்பான ஒரு எளிமையான ஒன்றா? பொருளை எப்ப வேணாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் இவளோடு இணைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை திரும்ப நம்ம பெற முடியுமா? இன்னும் கொஞ்ச நாள் ஆனா இளமை போயிட போகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இளமையும் இனிமையும் ஏய்கணை நிழலின் மறையும் அப்படின்னு. அப்போ சீக்கிரமாக போயிடக்கூடிய இந்த இளமையை இவளோடு துய்ப்பதுதானே அறிவுடைமை. மாறாக
கொஞ்சம் வயசானாலும் போய் சம்பாதிச்சுக்கலாம். அதனால ஓரியனுடைய கைவளம் அளவிற்கு பொருளே எனக்கு கிட்டுவதாக இருந்தாலும் கூட அது எனக்கு மென்மையுடையதுதான், அது எனக்கு பெருசு இல்லை. அதனால நான் முடிவு செய்துட்டேன், நான் வந்து இவளை விட்டுட்டு போகிறது இல்லை அப்படின்னு. நீயும் உனக்கு திறமை இருந்தால் போய் நீ பொருள் சம்பாதித்துக் கொள்வதற்கான வழிவகைகளை பார்த்துக்கொள், நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் மனதோடு அவன். இப்ப தேய்பொறி பழங்கயிறு அப்படின்னு முன்னாடி ஒரு பாட்டு பார்த்தோம். தேய்பொறி யானையை ரெண்டு பக்கமும் இழுக்கிற தேய்பொறி பழங்கயிறு போல மனசு வந்து ரெண்டு பக்கமும் போகுது, பொருளும் வேணும் இவளோடையும் இருக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற. இது நிறைய பாடல்கள் நம்ம இந்த மாதிரி பார்த்திருக்கோம், அதுல ஒரு வகையான பாடல் தான் இது. சரி, பாட்டை ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். மாக்கொடி அதிரர் பூவோடு பாதிரி தூத்தகட்டு எதிர்மலை. தூத்தகடுனா ஒளி பொருந்திய தங்கத்தகடு போல. இந்த பாதிரி மலனுடைய இதழ் வந்து பொன் போல இருக்கிறது. எதிர்மலர் வேய்ந்த கூந்தல், ரெண்டு பக்கமும் மாறி மாறி தொடுத்த இந்த கூந்தலை அணிந்த முடியை உடையவள். மணம் கமழ் நாற்றம் மரீ யாமிவள் சுனங்கு அணி ஆகம் அடைய முயங்கி வீங்கு உவர் கவவின் நீங்கள் செல்லோம். கவவுன்னா அணைத்து கொண்டிருத்தல், அவளை ஆற தழுவி இருத்தல், அதுல இருந்து என்னால் நீங்கி வர முடியாது. நீயே ஆழ்வினை சிறப்பை எண்ணி நாளும் பிரிந்து உரை வாழ்க்கை புரிந்து அமையலையே. அன்பிலை வாழி என் நெஞ்சு, உனக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்ல, நெஞ்சமே நல்லா வாழ், நல்லா இரு, அதனால என்ன நல்லா இரு, நீ நல்லா இரு, அதை பத்தி இல்ல, நீ உனக்கு கொஞ்சம் கூட அன்பு இல்ல, பரவாயில்ல நீ நல்லா இரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றான். என் நெஞ்சே வெம்போர் மழவரர் பெருமகன் மாவள் ஓரி மாவள் ஓரி கைவளம் இயைவது ஆயினும் ஐது ஏகு அம்ம இயைந்து செய் பொருளை. ஐது அப்படின்னா மென்மையுடையது, எனக்கு அவ்வளவு பெரிய அது பொருட்டு இல்லை, அதனால நீயே ஆழ்வினையுடையவனாக இருந்து போய் பொருள் சேர்த்துக்கொள், என்ன விட்டுடு, என்னால அவளை விட்டுட்டு வர முடியாது, நான் அவளோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதிடம் சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இதோட இருக்கட்டும் 52 பாடல். மீதி பாடல்களை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.